ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்னைக்கு நம்ம ரின் சமையல் சேனல்ல ஆப்ப மாவு அரைக்க தேவையில்லைங்க. இட்லி மாவு இருந்தால் போதும், பஞ்சு போல ஆப்பம் செய்யலாம். ரொம்பவே ஈஸியான டிஃபன் ரெசிபி இது. இந்த இன்ஸ்டன்ட் ஆப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஆப்பம் செய்கிறதுக்காக 1 கப் அளவு இட்லி மாவு நான் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அளவு இட்லி மாவில் 5லிருந்து 6 ஆப்பம் நமக்கு கிடைக்கும். எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. நேற்று அரைச்சி வச்ச மாவில் இருந்து தான் நான் இன்றைக்கி 1 கப் அளவு எடுத்திருக்கேன். எப்போதுமே நான் இட்லி மாவும் அரைக்கும் போது ரேஷன் அரிசியும் இட்லி அரிசியும் கலந்து தான் நான் அரைச்சி வச்சுருப்பேன். அதிலிருந்து தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். முதவே அதிக தண்ணி சேர்க்காம அரைக்கும் போது தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறமா வடிகட்டியில் எல்லாத்தையுமே வடித்து எடுத்துடணும். தண்ணி அதிகமாக சேர்க்காம நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கணும். 1 கப் அளவு துருவின தேங்காய் நான் சேர்த்தேன். அதில் எனக்கு அதே கப்பில் 1/2 கப் அளவு தேங்காய் பால் நான் எடுத்தேன். நம்ம செய்ய போகிற ஆப்பத்துக்கு தண்ணி சேர்க்காம தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்து இந்த ஆப்பத்தை செய்ய போகிறோம். இதை மாதிரி இட்லி மாவு நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா மாவு ஊற்றுற பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்க முடியும். தேங்காய் பால் சேர்க்கும் போது ஆப்பம் நமக்கு நல்லா வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் ஊற்றும் போது நமக்கு நல்லா வரும். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இட்லி மாவில் ஆப்ப சோடா சேர்க்காம தான் நான் அரைச்சி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்தா போதும். இதுதான் சரியான அளவு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டு தான் அரைக்குவோம். அதனால் எனக்கு சரியாக இருந்தது. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆப்ப மாவு ஆப்பம் ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஆப்ப கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை கடாய் ஃபுல்லாக நல்லா அப்ளை ஆகுற மாதிரி தடவி விட்டுறணும். இப்போ நல்லா இந்த மாதிரி தடவுனதுக்கு அப்புறமா 2 கரண்டி அளவு ஆப்ப மாவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக சுற்றி விட்டுறணும். நல்லா ரவுண்டாக சுற்றி விட்டு வச்சிட்டோம்னா ஆப்பம் நமக்கு சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்க, நமக்கு நல்லா வெந்துருச்சு. சுற்றியில் லைட்டாக எடுத்து விட்டுறணும். தோசையெல்லாம் நம்ம எப்படி எடுப்போமோ அது மாதிரி இந்த மாதிரி லைட்டாக எடுத்தோம்னா கடாயில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இப்போ நமக்கு மொறுன்னு ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. ஈஸியான டிஃபன் ரெசிபியான இட்லி மாவு ஆப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு தடவையும் ஆப்பம் ஊற்றும் போது லைட்டாக எண்ணெய் தடவிட்டு 2 கரண்டி மாவு சேர்த்து சுற்றி வச்சிடணும். கொஞ்சமாக எண்ணெய் தடவினா தான் ஆப்பம் சுற்றி விடுறதுக்கு ஈஸியாக வரும். தோசைக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்குற மாதிரி ஆப்பத்துக்கு முதவே நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா சுற்றும் போது மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இப்போ இதே மாதிரி நீங்களும் இந்த ஆப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி சாம்பார் வச்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ரொம்பவே ஈஸியாக தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி மாவு ஆப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.